சந்துரு என் முதல் படம் டைரக்டர். சினிமா சரி கமர்ஷியலாக இல்லை, ரொம்ப சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு சொன்னதப்போ சரி அதுக்கு என்ன இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை நான் கொஞ்சம் சினிமா கற்றுக்கணும் அப்படின்னாங்க. என்னவா கற்றுக்கணும்னு, ஏதோ ஒரு சினிமாவில் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he went out from his director's cap, போய் ப்ரொடக்ஷனில் பேப்பர் ராக்கெட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்தாரு. கொஞ்சம் தெரிஞ்சதுனால கிரு மேம் கிட்ட கேட்டோன்னே லைக் ஓகே கண்டிப்பாக ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ he learned ப்ரொடக்ஷன் there. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஷூட்டிங்கில் பிள்ளையார் சொல்லின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டேன். டெஃபினட்டாக கொஞ்ச நாளில் ரிலீஸ் ஆகும் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் டைரக்டர் வந்து ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லு நோ ப்ராப்ளம், பட் 5 minutes என்னை இம்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லி உட்காந்து 2 வாட்டி பிரேக் எடுத்தேன். இந்த மாதிரி என்னை சிரிக்க விட்றா கொஞ்சம் நேரம், ஏன் அடுத்த ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கேப் கொடுத்து என்னை சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் குடிக்காமல் சிரிக்க வச்சார். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம், பட் எப்படி பண்ணுவோம் அப்படின்றது வில் டிஸ்கஸ். தேர் அகெயின் சந்துரு கம்ஸ் பேக். இந்த சந்துரு கிட்ட கேட்டுட்டு தென் அவர் சொன்னார் கதையாக நல்லா இருக்குங்க, பட் கமர்ஷியலாக எப்படி எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர்ஸ் உருவாக்கணும். நான் கேட்ட கேள்வி இருந்தால் ஏன் இந்த படம் பார்க்கணும், தீரஜ் யார், இஸ் அ டாக்டர், அவன் நடித்ததுக்காக படம் பார்க்கணுமா, படம் பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் தே ஆர் யுவர் ஏஞ்சல்ஸ், தே வில் ட்ராவல் வித் யூ. ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் அப்படின்னோடனே சரி ஓகே இதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும், ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸே பண்ணல இன்னும், ஆனால் உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் ஆல்சோ. ஸ்மிருதி, லவ்லி ஒர்க்கிங் டு யூ அண்ட் யூ பீன் கிரேட். Thank you for being a part of this movie. வெற்றி இவங்களோட பற்றியெல்லாம் பியூட்டிஃபுல்லாக மீரான் சொல்லிட்டாரு. டைரக்டருக்கு M2ன்னு பேர் வச்சுருக்கோம், மீரா மஹதி அப்படின்னு, நான் ஷார்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் வெற்றி ஃபார் பீங் அ பார்ட் அண்ட் யூ ஹவ் டன் லவ்லி. எல்லா ஃப்ரேம்ஸும் கிறிஸ்பாக எங்கே கட் பண்ணணும், மிஸ்கின் சார் சொன்ன மாதிரி எங்கே கரெக்டாக கட் பண்ணணும் அப்படின்றது. ஆக்சுவலி மிஸ்கின் சார் சொல்லணுன்னா சைக்கோ படம் ஷூட்டிங்கில் நான் ஒரு 4-5 வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். இந்த லென்ஸ் ஸ்டோரியெல்லாம் அங்கே நான் லைவில் பார்த்துருக்கேன். கேமராமேன் ஒன்று சொல்கிறார் அந்த லென்ஸில் இந்த லென்ஸ் போட அப்படின்னு உட்காந்துட்டு. அண்ட் எடிட்டிங்கில் ஐவ் சீன் ஹிம் ஆஸ் அன் எடிட்டர். எடிட்டிங்கில் கரெக்டாக எந்த ஃப்ரேம் எங்கே கட் பண்ணணும் அப்படியே போயிட்டுருக்கோம். டப் கட் அப்படின்னுவார். அதெல்லாம் அப்போ புரியல. இப்போ வெற்றி பண்ணுறப்போ ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹீ வாஸ் திங்கிங் தென். தேங்க்யூ சார் ஃபார் being a part of my journey, and I heard that you're being a music director in your upcoming movie. Congrats for that also sir. Then that's all. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அட்லி அங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம், மீரான் இங்கே இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். ஸோ we want all your support. Please do justice. எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்த்து விட்ருங்க இந்த படத்தை. வீல் அகெயின் ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸில் பார்ப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டபுள் டக்கர் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலாவதாக மிஷ்கின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இட்ஸ் அ கிரேட் ஆனர். நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. I would like to thank my entire team, starting with our producer sir Chandru sir. ரொம்ப கூலாக காமாக கம்போஸ்டாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு கம்போஸ்டான ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ தீரஜ் சார். வெரி வெரி வைப்ரண்ட் பர்சன். அவர் செட்டுக்கு வந்தாலே என்டையர் செட்டை சேர் பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் டேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூலான பர்சன். ஒரு நாள் கூட அவர் டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. வெரி வெரி ஜாலி பர்சன். அண்ட் ஃபுல் மூவியை ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோடு கொண்டு போனார். அண்ட் கௌதம் எங்கள் சினிமாட்டோகிராஃபர், ஹி வாஸ் வெரி ரொம்ப நல்லா ஹீஸ் டன் ஹிஸ் ஒர்க். அண்ட் எனக்கு அப்பப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து ஹீஸ் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் த மூவி. அண்ட் கோவை சர்லா மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோடு அந்த மூவியில் நடிக்கிறத ரொம்ப ரொம்ப
பெருமைப்பட்டிருக்கேன். அண்ட் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கோட மேஜர் ஃபேன்னா, சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன். அண்ட் அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணுற படத்தில் நான் நடிக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. தேங்க்ஸ் தெரசா. அது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 10-12 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. நான் சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா என்னோடய பைலட் ஃபிலிம்ஸை ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களே நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கே ஒரு தைரியம் வந்தது, இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்ட்டையும் போகலங்க. விஜயோ அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும், அவங்க கிட்டேயே போக முடியாதுன்னு தெரியும். நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு தான். ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு 3 கோடி 4 கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டருங்க கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன். அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல. மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்டதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், என் கதையை கேளுங்க அப்படின்னு. யாருமே கொடுக்கல. தீரஜ் சார் தான் மைம் கோபி அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. நான் ஒரு இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதை சொல்லும்போது, சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர். அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். சார் என் பேரை கூட கேட்கல, நீ யார், என்ன உன் பேர், என்ன மதம், என்ன ஜாதி, எதுவுமே கேட்கல. நீ படம் பண்ணியிருக்கியா, அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கியா, எதுவுமே கேட்கல. 5 நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேட்டார். சார் நான் 5 நிமிஷத்துக்காக நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார், யாருமே என்னை மதிக்கலை. சார் 5 நிமிஷம் கொடுத்தாரு, கதை சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொல்லி முடிக்கும்போது 1 hour ஆகிடுச்சு. சார் ஷூட்டிங் அப்படியே நிறுத்திட்டு என்கிட்ட கதை கேட்டார். அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும்போது, ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்டுன்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும். அப்படின்றப்போ எங்களுக்கு பெரிய, ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்போயும் யோசிச்சு வச்சுட்டேன். ஆனால் இப்போ நான் போய் யார்ட்டையும் சொன்னால், நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பாங்க, இது புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ் சினிமா அப்படி தான் இருக்குது, அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல. ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது. இது செம்ம ஐடியா, இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை 8 மடங்கு ஏற்றிட்டாரு. அப்படி தான் இப்படி நிற்கிது, நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கொடுத்த அந்த 5 நிமிஷம் தான் என்னை இங்கே நிற்க வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மிஸ்கின் சார், நான் இங்கே நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க, என்னோடய இன்ஸ்பைரேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் தேங்க்யூ. நான் எல்லாமே சொல்லிட்டேன், அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன். நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் நான் அடுத்தடுத்த மேடைகளில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு. ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணுன்னா, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆயாலேருந்து நான் சிஜி டீம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பாட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெசன்ட் மீடியா. இந்த படத்தை நல்லா எழுதுங்க, நல்லபடியாக கொண்டு போங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டைரக்டருங்க, அப்கமிங் டைரக்டருங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க, நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நல்லபடியாக எழுதுங்க, இந்த படம் நல்லபடியாக வரணும். தேங்க்ஸ்.